சவுதி அரேபியாவில் ஒரு விசித்திரமான வழக்கு நடந்ததை இந்த லாயர் இருக்காருங்கள ஹாலித் அல் ஹஜ்ஜாஜ் அவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் இந்த கேஸு நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது 5 பசங்க 5 பிள்ளைகள் அந்த சவுதிக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்த வாங்குறாரு. இடத்த வாங்குறப்ப ஒரு ரெண்டு பேருக்கு அந்த இடத்த எழுதி வைக்கிறார். அந்த இடத்துல அவங்க பக்கத்தில் இருந்தது அந்த 2 பேர் தான். பாக்கி அந்த 3 பேரை சொல்கிறாரு, இது 2 பேருக்கு நான் அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னு எழுதி வச்சேன். நீங்களாம் அப்போ வெளியூரில் வெளிநாடுகளில் இருந்தீங்க. இப்போ நான் அந்த அந்த இடத்த உங்கள் 5 பேருக்குமே நான் எழுதி வச்சிட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறப்ப கொஞ்ச நாளில் ஒரு தந்தையை இறந்து போயிடுறாரு. இறந்து போனது பிறகு இந்த 2 பேர் எழுதுனாங்கல்ல, அந்த 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்கனாக்க, எங்களுக்கு தகப்பனார் எங்கள் பேரில் தான் எழுதி கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு நான் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு அந்த 2 பேரும் மறுத்துடுறாங்க. இது கோர்ட்டு கேஸ் ஆகுது, அதாலத்துக்கு போகுது. கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் இந்த கேஸு நடந்துகிட்ருக்குது. இதில் அந்த 5 பேர் இருக்கிறாங்கல்ல, அண்ணன் தம்பி 5 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை, பேசிக்கிறது இல்லை. அவர்கள் குடும்பஸ்தர்களும் சரியான பேச்சுவார்த்தைகள் கிடையாது. எல்லாம் ஒருத்தவங்க ஒரு எதிரியை போல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன ஒரு இடம், அந்த இடத்துக்காக கௌரவ பிரச்சனை மாதிரி, என்னுடைய தந்தையார் வாங்கினது நீ எனக்கு கொடுக்க மாட்டியா, நான் அதை வாங்கி காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி இந்த கேஸு இப்போ கிட்டத்தட்ட 16 வருஷம் நடந்து இப்போ தான் அது ஃபைனலுக்கு முடிவு வந்திருக்குது. ஆனால் முடிவு வர்றப்போ அதில் 3 பேர் இறந்தே போயிடுறாங்க. அந்த 3 அண்ணன் தம்பிகளில் 5 பேரில் 3 பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த பாக்கி 2 பேர் இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவாங்க. அப்போ என்ன ஒரு பெனிஃபிட் அதுலேருந்து கிடச்சிருக்குது பார்த்தீங்களா? அந்த அண்ணன் தம்பிகளை பிரித்து அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டையை உருவாக்கி அவர்களை ஒருத்தர் எதிரியாக பார்க்க வச்சு கடைசியில் அது என்ன ஒரு சின்ன ஒரு இடம். ஆக நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சொந்தங்களை பிரியறதுக்கெலாம் இந்த மாதிரியான இடங்கள் பெரிய பிரச்சனையாகிடும். நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா அது எது காணூனோ அதன்படி பேசி நமக்குள்ளே பேசி முடிவு பண்ணிடுறது தான் நல்லதை ஒழிஞ்சு, நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா 16 வருஷம் 20 வருஷம் இழுக்கடிச்சு உங்களுடைய பொருளாதாரம் நேரம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நல்லா கவனத்தை வச்சு. இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? ஊபி மாநிலம் இந்த இளைஞர் ஆர்எஸ்எஸில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஆள். அதாவது இவர் என்ன சொல்கிறாருனாக்க, நான் ஆர்எஸ்எஸை ரொம்பவும் உயர்வான்னு நினச்சேன். இந்த ஜாதி அங்கே என்ன சொல்லுவாங்கனாக்க, ஜாதிகள்லாம் மட்டும் இருக்கக்கூடாது, ஒருத்தர் ஜாதி பார்த்து பேசக்கூடாது அப்படிலாம் ரொம்பவும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போது எங்கள் கிராமத்தில் வால்மீகி, அதாவது தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு தந்தை இறந்து போயிடுறார். அப்போ அவருடைய தந்தை இறந்து போனதுக்காக அவர் சாப்பாடு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுக்குறாப்புல, அதை அழைச்சிருந்தாப்புல. அப்போ இந்த இளைஞனும் போகிறார், இந்த ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர். போனோடனே அங்கே என்ன பண்ணுறாங்கனாக்க, இவருடைய ஜாதி வேறு. உடனே அங்கே இருந்த ஆட்கள்லாம் இதை வீடியோ எடுத்து அந்த கிராம பஞ்சாயத்தில் போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நம்ம ஜாதியை சேர்ந்தால் வால்மீகி ஜாதியில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டாப்புல, இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவருடைய தந்தையாரும் சேர்ந்து தான் போயிருக்கிறாங்க. பெரிய பிரச்சனையாக போய் அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. இதை பற்றி அவரே சொல்கிறாரு, கேளுங்க. पिछले महीने एक घटना मेरे साथ घटी कि हमारे ग्राम पंचायत पिपरिया कुंवरिया में वाल्मीकि परिवार में संतोष परोचे के यहाँ श्राद्ध कार्यक्रम में, उसके पिताजी के श्राद्ध कार्यक्रम में हम भोजन करने चले गए। तो हम जब भोजन करने पहुँचे तो हमारे साथ पूरे हमारे राष्ट्रीय स्वयंसेवक संघ के हमारे कार्यकर्ता और हमारे ही ग्राम पंचायत पिपरिया कुंवरिया के शिक्षक सत्येंद्र रघुवंशी वो भी हमारे साथ गए। तो सत्येंद्र रघुवंशी जी ने ये पूरा जो हमने भोजन किया वाल्मीकि परिवार में उसकी वीडियो बना ली, क्योंकि चूँकि मैं एक करार समाज से हूँ, धाकड़ समाज से, तो उन्होंने वीडियो बना के गाँव में ये वीडियो डाल दिया कि भाई
परोचे परिवार में, बालिग परिवार में एक किराट समाज के लड़के ने भोजन कर लिया, एक सामाजिक सौहार्द बिगाड़ने के उद्देश्य से। तो उस वीडियो के माध्यम से गांव के लोगों ने मेरे पिताजी का सामाजिक बहिष्कार कर दिया। उसके ही घटना के बाद दूसरे दिन एक कार्यक्रम था जिसमें मेरे पिताजी को ஹிந்து ஹத்திரமேன்னு சொல்லிட்டு இந்து மதம் ஆபத்தில் இருக்குதுன்னு மோடி அடிக்கடி கூவார்ல. கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் ஒரே மதம்னு சொல்கிறீங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய போய் அங்கே போய் சாப்பிட்டது உனக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு. அது வீடியோ எடுத்து இன்னமும் உலகத்தில் செய்ய முடியாத ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டது மாதிரி அதை எடுத்து பஞ்சாயத்தில் தூக்கி போட்டு இவரையும் இவருடைய தந்தையாரையும் கூப்பிட்டு வச்சு தண்டித்து இதுக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்கனாக்க, நீ இந்து ராஷ்டிரம் அமைஞ்சா இந்த நாடு எப்படி இருக்குங்கன்னு பார்த்துங்க. இந்து ராஷ்டிரம் அமைக்காமல் இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலேயே இப்படிப்பட்ட ஜாதி வேற்றுமைகள், ஜாதி பாகுபாடுகள், ஒருத்தனை எதிரியாக பார்த்துக்கிறது இருக்கிற இப்போ நீ இந்து ராஷ்டிரம் அமைச்சிட்டாக்க அப்போ எவ்வளோ பெரிய மோசமான நிலைமை நோக்கி நம்ம நாடு போகும், அதெல்லாம் பார்த்துங்க. இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா? பூரணச்சந்திரன் உடம்பை வைத்து அரசியல் செய்யலாம் என உள்ளே புகுந்த RSS கைக்கூலி அர்ஜுன் சம்பத் மற்றும் முருகன் குரூப்பை பூரணச்சந்திரன் குடும்பம் அனுமதிக்கவில்லை. அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்து விட்டோம். தயவுசெய்து நீங்கள் என் மகன் உடலை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என மன்றாடி பூரணச்சந்திரன் தாய் இந்த சங்கிகளை வெளியேற்றியிருக்கிறார். தற்கொலை செய்து கொண்ட நபரின் பெயரில் மதக்கலவரத்தை உண்டாக்கி மதுரையை கலவரக்காடாக மாற்ற நினைத்த சங்கி அர்ஜுன் சம்பத், முருகன் வகைராக்கள் அத்தனை மீடியாக்கள் முன்னிலையில் அசிங்கப்பட்டு வெளியேறிய காட்சி. இடம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை. எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு, ரிசிப்ட்ல இருந்து எல்லாமே வாங்கியாச்சு. இப்ப நம்ம தான் தயவு செஞ்சு நிக்கிறோம். அர்ஜுன் சம்பத் வீட்டில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து அங்கே யாராவது இது மாதிரி அரசியல் பண்ணால் அந்த ஆளோட மனசு நல்லா எப்படி இருக்கும்? அந்த தாய் மன்றாடி கேட்குறாங்க, ஐயா என் மகனுடைய ஈம சடங்கையாவது ஒழுங்காக நடத்த விடுங்க, நீங்கள்லாம் இதை வச்சு இங்கே உட்காந்துக்கிட்டு ரகலை பண்ணாதீங்க, எந்திரிச்சு போங்கன்னு விரட்டி விட்றாங்களே. வெக்கங்கிட்டவர்கள் இந்த சங்கிகள். அதில் இந்த அர்ஜுன் சம்பத் முழு வெக்கங்கிட்டவன். எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் அந்த வீட்டில் இளவு உணர்ந்து கிடைக்கும். அந்த வருத்தத்தில் அவங்க இருக்கிறப்போ அங்கே போய் உட்காந்துட்டு நீ உன்னுடைய அரசியலை முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்காக இங்கே வரக்கூடிய எலெக்ஷனை மையமாக வச்சு இங்கே ஒரு அரசியல் காய் நகர்த்துறிய வெக்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்?